ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் லிங்கேஸ்வரன். நான் வந்து கேட் சென்டர் பாடியில் ரியோ சாஃப்ட்வேர் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதில் என்னோட ப்ராஜெக்ட் வந்து ரேடியல் இன்ஜின். ரேடியல் இன்ஜின்னா என்ன? ரேடியல் இன்ஜின்ங்கிறது ஒரு வகையான ஐசி இன்ஜின் சொல்லுவோம். இதை மற்ற இன்ஜின் மாதிரி தான் இதுலேயும் 4 ஸ்ட்ரோக் தான் இருக்கும். இந்த இன்ஜினில் சிலிண்டர்ஸ் வந்து சர்க்குலர் பேட்டர்னில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ரேடியல் இன்ஜின் வந்து ஏன் வந்து ஆட் நம்பர் சிலிண்டர்ஸ் அதிகமாக ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஈவன் நம்பர் ஏன் யூஸ் பண்ணலைன்னா, ஆட் நம்பர் சிலிண்டர்ஸில் வந்து அதிக வைப்ரேஷன் இருக்காது. அதனால தான் வந்து ஆட் நம்பர் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த ரேடியல் இன்ஜின் வந்து எங்கே அதிகமாக யூஸ் ஆகிருக்குன்னா, ஏர்ஃபேஸில், அதே மாதிரி மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸு, அதே மாதிரி வேர்ல்டு வார் 1 and 2ல வந்து இந்த ரேடியல் இன்ஜின் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து லோ வெயிட்டு, அதிக ஏர் கூலிங் இதில் இருக்கும். அதனால தான் வந்து இந்த ரேடியல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரேடியல் இன்ஜினில் 50+ காம்பனன்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி 4+ சப் அசம்பிளி இருக்கு. இந்த ரேடியல் இன்ஜினில் ஒன் ஆஃப் த வியூ தான் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் வியூ இருக்கு. இந்த எக்ஸ்ப்ளோர் வியூ என்னன்னா, இதுல வந்து நான் என்னென்ன காம்பனன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை வந்து இதுல டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். எக்ஸ்ப்ளோர் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் வந்து மாஸ்டர் ராடு, இது பிஸ்டனு, இது சிலிண்டர் ஹெட்டு. இதுதான் வந்து என்னோட எக்ஸ்ப்ளோர் வியூ. இந்த கியர்ஸ்லாம் வந்து நான் வந்து பேராமேட்டிக் யூஸ் பண்ணி வரைஞ்சனால வந்து எனக்கு டைம் அதிகமாக சேவ் ஆச்சு. இதுதான் வந்து என்னோட எக்ஸ்ப்ளோர் வியூ. அடுத்து நம்ம வந்து இதில் வந்து எப்படி மோஷன் பண்ணால் எப்படி இந்த இன்ஜின் ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இதை பார்ப்போம். இதை முதல்ல நான் எக்ஸ்ப்ளோர் வியூவை வந்து நான் முதல்ல க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ப்ளோர் வியூவை வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து அப்ளிகேஷனில் போயிட்டு இதில் மெக்கானிசம் சர்ச் பண்ணிட்டு நான் வந்து மோட்ரு வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி செட் பண்ணுறேங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மோட்டர் போயிட்டு இதில் வந்து சர்வர் கிளிக் பண்ணிட்டு இதில் நான் ஆல்ரெடி மோட்டரை செட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எப்படி நியூவாக எப்படி மோட்டரை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து நான் அதோட ஆக்சிஸை கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ ப்ரொஃபைல் டிஃபைனில் போயிட்டு நான் வந்து இது ஆங்குலர் வெலாசிட்டிக்கு நான் மாற்றிக்கிறேன். இதில் வந்து கான்ஸ்டாக இருக்கட்டும். இதில் வந்து வேல்யூ உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து நம்ம வந்து மோட்ரு வந்து செட் பண்ணணும். ஓகேவா? ஆல்ரெடி நான் மோட்ரு செட் பண்ணனால எப்படி பண்ணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து அனாலிசிஸ் போகிறேன். அனாலிசிஸில் நியூ போயிட்டு இதில் வந்து நம்ம மோட்ரு ஆட் பண்ணது இதில் இருக்கும். இதில் வந்து ஸ்டார்ட் டைம், எண்ட் டைம் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம கொடுத்துக்கலாம், உங்களுக்கு தேவையானது. அதே மாதிரி ஃப்ரேம் ரேட் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ரன் பண்ணனா எனக்கு வந்து அந்த விங்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி பிஸ்டன் வந்து மூவ் ஆகும். கீழே வந்து உங்களுக்கு தெரியும் இது ஃப்ரேம்ஸ் வந்து எவ்வளோ நேரத்தில் இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இதில் காமிக்கும். இது ஆக்சுவலாக வந்து வீடியோ பிளே மாதிரி தான். எவ்வளோ நேரம் நம்ம எவ்வளோ செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அவ்வளோ நேரம் வந்து இதாகும். இதுதான் வந்து என்னோட ப்ராஜெக்ட் ரேடியல் இன்ஜின்.